வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல்கள் இப்போது கட்டுக்கடங்காத வேகத்தில் விரிவடைந்து வருகின்றன. தெற்கு லெபனானின் முக்கிய மாவட்டங்களை இஸ்ரேலிய போர் விமானங்கள் மீண்டும் குறிவைத்துள்ளன. நபதியே மற்றும் டயர் மாவட்டங்களில் நிகழ்ந்துள்ள புதிய தாக்குதல் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நபதியே ஆளுநரகத்துக்கு உட்பட்ட ஹாரிஸ் மற்றும் காப்ரா ஆகிய நகரங்களின் புறநகர பகுதிகளில் இஸ்ரேல் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடற்கரை நகரமான டயருக்கு அருகிலுள்ள நக்குரா பகுதி மீதும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசியுள்ளன. இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதிப்படை முகாம்களுக்கு அருகாமையில் உள்ள பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று மட்டும் லெபனான் முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 36 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் நபதியே நகரின் மையப்பகுதியில் உள்ள மஹ்முத் ஃபகிக் வீதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலும் அடங்கும். இஸ்ரேலினுடைய ஏவுகணைகளை டயர் நகரில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களுக்கு அருகிலும் நபதியேவில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தின் மீதும் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதல்களின் பின்னால் ஹாரிஸ் மற்றும் ஹாப்ரா போன்ற மாவட்டங்களை தாக்குவதன் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கிராமங்களுக்குள் பதுங்குவதை தடுக்க இஸ்ரேல் முயலுகிறது. நக்குரா என்பது லெபனான் இஸ்ரேலின் எல்லையின் நுழைவாயிலில். இங்கு தாக்குதல் நடத்துவது இஸ்ரேல் விரைவில் ஒரு பெரிய தரைவழி ஊடுருவலை இந்த பாதை வழியாக மேற்கொள்ளப் போவதை காட்டுகிறது. இதுவரை 570க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 7.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளனர். இதே நேரம் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிராந்திய தலைநகரான எர்பில் இன்று நள்ளிரவு அதிர வைக்கும் வெடிச்சத்தங்களால் உறைந்து போயுள்ளது. ஏற்கனவே இத்தாலிய தளம் தாக்கப்பட்ட நிலையில் இப்போது எர்பில் நகரின் மையப்பகுதியை நோக்கி ட்ரோன்கள் ஏவப்பட்டிருந்தன. வானில் வெடித்த சத்தம் ஏர்பில் நகரினுடைய வான்பரப்பில் 2 பயங்கரமான வெடிச்சத்தங்கள் கேட்டதாக களத்தில் உள்ள செய்தியாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ட்ரோன்கள் நகருக்கு நுழைய முயன்ற போது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியுள்ளன. எர்பில் நகரம் சாதாரண இடம் அல்ல. இங்கு அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்கள் மற்றும் தூதரக அலுவலகங்கள் அமைந்துள்ளன. இந்த ட்ரோன்கள் அந்த தளங்களை குறிவைத்து பாய்ந்து வருவதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். குர்திஸ் பிராந்திய பாதுகாப்பு படைகள் இந்த ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்தாலும் நகருக்குள் சிதறிய பாகங்கள் ஏதேனும் சேதத்தை ஏற்படுத்தியதா என்பது குறித்து ஆய்வுகள் தற்போது நடந்து வருகின்றன. ஒரு பக்கம் பாஸ்டா எண்ணெய் முனையங்கள் மீது தாக்குதல், இன்னும் ஒரு பக்கம் ஏர்பில்ஸ் ட்ரோன் வேட்டை என ஈராக் நாடு முழுவதும் இப்போது போர்க்களமாக மாறியுள்ளது. அதேபோல இங்கு நடக்கும் தாக்குதல்கள் எதை காட்டுகிறது என்று ஆராய முற்படுகிற போது ஈரானிய ஆதரவு குழுக்கள் இப்போது அமெரிக்காவின் தூதரக அதிகாரிகளையும் அங்குள்ள வீரர்களையும் அச்சுறுத்தும் வகையில் மிக நெருக்கமாக தாக்குதலை தொடங்கியுள்ளனர். நள்ளிரவில் கேட்டு இந்த வெடிச்சத்தங்களால் ஏர்பில் நகர மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். பெரும்பாலானோர் தங்கள் வீடுகளில் தரைத்தளங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். ஏர்பில் வான்பரப்பு முடக்கப்படலாம் அல்லது அங்குள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வெளியேற்றப்படலாம் என்ற செய்திகள் கசிந்து வருகின்றன. இது இப்படியாக இருக்கின்ற போது உலகமே ஈரானை விட்டு வெளியேற துடிக்கும் போது ரஷ்யா மட்டும் ஒரு மாஸ்டர் பிளான் உடன் அங்கேயே முகாமிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி கனவுகளுக்கு தூணாக இருக்கும் ரஷ்யாவினுடைய ரோசாட்டம் நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. ஈரானில் போர் உச்சகட்டத்தில் இருந்தாலும் ரஷ்யாவின் அரசுக்கு சொந்தமான ரோசாட்டம் நிறுவனம் ஈரானை விட்டு வெளியேறாது என அதன் தலைவர் அலெக்சி லிகாச்சேவ் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார். புஷர் அணுமின் நிலையம் ஈரானின் ஒரே அணுமின் நிலையமான புஷரில் ஏற்கனவே ஒரு யூனிட்டை ரஷ்யா கட்டி கொடுத்துள்ளது. இப்போது மேலும் 2 புதிய யூனிட்டுகளை கட்டும் பணியில் ரஷ்யா உறுதியாக உள்ளது. இது ஈரானின் எரிசக்தி தேவையினை அது அணுசக்தி பலத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை. பிப்ரவரி 28 அன்று நடந்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய போது பாதுகாப்பு கருதி சுமார் 150 ஊழியர்கள் ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். ஆனால் இன்னும் 450 பேர் அங்கேயே தங்கி பணிகளை தொடர்கின்றனர். மத்திய கிழக்கில் நடப்பது உலகளாவிய மாற்றத்தின் ஒரு பகுதி மட்டுமே. இப்போது வெளியேற்றுவதற்கான நேரம் இதுவல்ல என்று ரஷ்யா ஒரு வலிமையான ராஜதந்திர செய்தியை மேற்கத்திய நாடுகளுக்கு சொல்லியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய ஊழியர்கள் அணுமின் நிலையத்தில் இருக்கும் வரை இஸ்ரேல் அந்த இடத்தை நேரடியாக தாக்க தயங்கும். ஏனெனில் ரஷ்ய வீரர்களோ அல்லது அதிகாரிகளோ கொல்லப்பட்டால் அது ரஷ்யா இஸ்ரேல் இடையிலான நேரடி போருக்கு வழிவகுக்கும். ஈரான் மற்றும் ரஷ்யா இடையே மொத்தம் 8 அணுசக்தி யூனிட்டுகளை கட்ட ஒப்பந்தம் உள்ளது. இதில் பின்வாங்கினால் ரஷ்யாவின் பில்லியன் கணக்கான டாலர் முதலீடு மற்றும் மத்திய கிழக்கில் அதன் செல்வாக்கு பறிபோய்விடும். ஈரானை தனிமைப்படுத்த ட்ரம்ப் முயற்சிக்கும் வேளையில் ரஷ்யா அவர்களுக்கு தோள் கொடுப்பது அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை அர்த்தமற்றதாக்குகிறது. இப்படியான ஒரு சூழலில்
மத்திய கிழக்கு போர் இப்போது ஆசிய நாடுகளுடனான நேரடி ராஜேந்திர மோதலாக உருவெடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் தாய்லாந்து கப்பல் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஈரான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தாய்லாந்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாய்லாந்து மற்றும் ஈரான் இடையிலான இந்த கடல்வழி போர் குறித்த முழுமையான விவரங்கள் வெளியாகியுள்ளது. தாய்லாந்து கொடியுடன் சென்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என தாய்லாந்து வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. முதலில் மௌனம் காத்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தற்போது அந்த தாய்லாந்து கப்பலை தாக்கியதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. இது திட்டமிட்ட தாக்குதல் என்பது தெரியவந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எந்தவொரு கப்பலும் ஈரானிடம் அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு ஒரு புதிய தன்னிச்சையான விதியை அறிவித்துள்ளது. இந்த விதியை மீறியதனாலேயே தாய்லாந்து கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரான் மறைமுகமாக கூறுகிறது. தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து மாலுமிகள் அனைவரும் கப்பலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கப்பலில் இருந்த 3 மாலுமிகள் இன்னும் மாயமாகியுள்ள நிலையில் இந்த விவகாரம் தாய்லாந்து மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி என்பது சர்வதேச நீர்நிலை. அங்கு ஈரான் அனுமதி கேட்க செல்லுவது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது. இதை ஆசிய நாடுகள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் இப்போதைய கேள்வி. ஈரான் உறவில் விரிசல். இதுவரை நடுநிலை வகித்து வந்த தாய்லாந்து இப்போது அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் பக்கம் சாயும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இனி இந்த பாதையில் வரும் ஆசிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க இந்திய அல்லது சீன கடற்படைகளின் உதவி தேவைப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வெளியாகியுள்ள சர்வதேச எரிசக்தி முகமையின் அறிக்கை உலக பொருளாதாரத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்கியுள்ளது. வரலாறு காணாத எரிசக்தி பேரழிவு என்று வர்ணிக்கப்படும் இந்த சூழல் ஒவ்வொரு சாமானியனின் பாக்கெட்டையும் பாதிக்கப் போகிறது. உலக எண்ணெய் சந்தை வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத மிகப்பெரிய விநியோக தட்டுப்பாட்டை இந்த மார்ச் மாதம் போர் உருவாக்கியுள்ளதாக IEA தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானின் கடல்வழி ஆதிக்கத்தால் வளைகுடா நாடுகள் தங்கள் உற்பத்தியை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. ஒரு நாளைக்கு சுமார் 110 கோடி, அதாவது 10 மில்லியன் பெரல் எண்ணெய் விநியோகம் சந்தைக்கு வராமல் நின்று போயுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தினூடாக உலக கச்சா எண்ணெயில் 1/5 பங்கு கடந்து செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது வரும் 10% குறைவான கப்பல் போக்குவரத்தை கொண்டுள்ளது. அதாவது 90% போக்குவரத்து முற்றுப்புள்ளியாக நின்றுவிட்டது. போர் தனியும் அறிகுறிகளோ அல்லது எண்ணெய் விநியோகம் செய்வது சீராகும் என்பதற்கோ காலக்கெடுவை இப்போதைக்கு இல்லை என IEA எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் 10% குறைந்தால் தேவை அதிகமாக இருப்பதால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $250 தாண்டக்கூடும் என பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $500 வரை கொண்டு செல்லலாம். போக்குவரத்து செலவு அதிகரிப்பதால் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் கட்டுக்கடங்காமல் ஏறும். குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியா போன்ற இறக்குமதி மட்டுமே நம்பியிருந்த நாடுகள் அந்நிய செலாவணி கையிருப்பை இழந்து பெரும் நிதி நெருக்கடியை சிக்க வாய்ப்புள்ளது. இப்படியான ஒரு நிலை மிக தெளிவாக தெரிவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் மத்திய கிழக்கின் போரின் மிக முக்கியமான மற்றும் பதற்றமான ஒரு கட்டத்தை நாம் இப்போது நெருங்கி இருக்கிறோம். ஈரான் மீதான தாக்குதலில் அதன் அணுசக்தி கனவின் இதயம் என கருதப்படும் பகுதியை இஸ்ரேல் தகர்த்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதாவது ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள தென்கிழக்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பார்ச்சின் இராணுவ வளாகத்தில் அமைந்துள்ள தலையகம் தளம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்துள்ளன. அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்த ஈரான் இந்த தளத்தை பயன்படுத்தி வந்ததாக இஸ்ரேலிய இராணுவம் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 2024 தாக்கப்பட்ட இந்த இடத்தை ஈரான் மீண்டும் ரகசியமாக புதுப்பித்து வந்ததாக இஸ்ரேல் கூறுகிறது. வழக்கம் போல எங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கும் எண்ணமே இல்லை என, இது முழுக்க ஒரு இராணுவ தளம் மட்டுமே என ஈரான் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளது. அணு ஆயுத போட்டி இந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திறனை சில ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியிருக்கலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆனால் இது ஈரானை ஒரு முழுமையான அணுச்சோதனையை நோக்கி தள்ளக்கூடும் என்ற அச்சமும் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. ஈரானை ஒரு அணு ஆயுத நாடாக மாற விடமாட்டோம் என்கின்ற கொள்கையில் இஸ்ரேல் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த தாக்குதல் காட்டுகிறது. தனது அணுசக்தி தளம் தாக்கப்பட்டதை ஈரான் ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கும். இதனால் இஸ்ரேலின் அணு உலை மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவின் செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் உளவுத்துறை உதவிகள் இல்லாமல் இஸ்ரேலால் இவ்வளவு துல்லியமாக செயற்பட்டிருக்க முடியாது என்றும் சொல்லப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இவை அண்மைய செய்திகளினுடைய தொகுப்பு.